அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து இன்றைக்கி A6 ராயல் பாஸ் வந்து அன்லாக் ஆகிருக்கு. இந்த A6 ராயல் பாஸுக்கான வீக் 2க்கான ஆர்பி மிஷன்ஸை ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன் யூஸ் அட்ரினல் சிரஞ்சி 6 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது அட்ரினல் சிரஞ்சி ஊசி இருக்குல்ல, அந்த ஊசியை வந்து 6 தடவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் பிக்கப் ஸ்மோக் கிரினேட் இன் 5 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது 5 மேட்ச்சில் வந்து ஸ்மோக் இருக்குல்ல, அந்த ஸ்மோக் கிரீனடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலைட் மிஷன், இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ த மிஷன் என்னென்னா சர்வை ஃபார் எ டோட்டல் ஆஃப் 60 மினிட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது 60 நிமிஷங்கள் வந்து நீங்கள் வந்து இன்கேமில் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ரிப்பீட்டபிள் மிஷன். வீக் 2 ஒன்லி ஸ்பெண்ட் 100 மினிட்ஸ் இன் மேட்சஸ். அதாவது வீக் 2 அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த மிஷன் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். டோட்டலாக வந்து 100 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மேட்சஸ் விளையாடும்போது இன்கேமில் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை நீங்கள் ஒரு வாரத்தில் 6 தடவை கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாருக்கு வீக் 2 அன்லாக் ஆகிருக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாக முடியும். எலிமினேட் 10 எனிமீஸ் வித் அசால்ட் ரைஃபிள்ஸ் இன் போச்சிங்கி எராங்கல் இன் கிளாசிக் மோட். அதாவது போச்சிங்கி அப்படிங்கிற ஒரு ரத்த பூமி இருக்குல்ல, அந்த ரத்த பூமியில் 10 எனிமீஸை அசால்ட் ரைஃபிள்ஸ் கன், அதாவது இந்த AKM, M762, M4, ஸ்கேரல்லு இந்த மாதிரி இருக்கிற அசால்ட் ரைஃபிள்ஸ் கன்னால் 10 எனிமீஸை கில் பண்ணாலே போதும். இந்த மிஷன் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிமினேட் 4 எனிமீஸ் வித் M24 இன் கிளாசிக் மோட். நீங்கள் M24 அப்படிங்கிற அந்த ஸ்னைப்பர் கன் இருக்குல்ல, அந்த ஸ்னைப்பர் கன்னால் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது 4 எனிமீஸாக கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வின் 3 மேட்சஸ் வைல் எக்யூப்பிங் ஸ்பெட்ஸ்னஸ் ஹெல்மெட் லெவல் 3 வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும்போது டிஓவோ இல்லை ஸ்குவாடாவோ மேட்சஸ் விளையாடும்போது லெவல் 3 ஹெல்மெட் இருக்குல்ல, அந்த லெவல் 3 ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு 3 மேட்ச் சிக்கன் டின்னர் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், எலிமினேட் 10 எனிமீஸ் வித் ஹெட் ஷாட்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது 10 எனிமீஸை ஹெட் ஷாட்ஸ் முறையில் நீங்கள் ஜஸ்ட்டு கில் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், என்டர் போத் ஸ்கை இஸ்லே டே அண்டு ஸ்கை இஸ்லே நைட் ஒன்ஸ் இன் கிளாசிக் மோட் ஸ்கை ஹை ஸ்பெக்டாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3.1 அப்டேட்டோடைய இந்த தீம்டு மோடுடைய நேம் தான் வந்து ஸ்கை ஹை ஸ்பெக்டிக்கல். இந்த ஸ்கை ஹை ஸ்பெக்டிக்கல் வந்து எராங்கல், மிராமர், லிவிக் அப்படிங்கிற இந்த 3 மேப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பிளேயர்ஸ் வந்து ரேங்க் புஷ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுற பிளேயராக இருந்ததுன்னா இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு நீங்கள் அன்ரேங்கடில் இருக்கிற இந்த எராங்கல் ஸ்கை ஹை மோடை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. மேட்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரைட் சைடில் இருக்கிற இந்த மேப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மேப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கை இஸ்லே டே, ஸ்கை இஸ்லே நைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வருது இல்லை, இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்கை இஸ்லே டே. ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச்சை நீங்கள் வந்து ஸ்கை இஸ்லே டேயில் வந்து இறங்குங்க. ரெண்டாவதாக ஒரு மேட்சை வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ஸ்கை இஸ்லே நைட் இருக்குல்ல, இந்த ஸ்கை இஸ்லே நைட்டில் வந்து 1 டைம் வந்து நீங்கள் லேண்ட் பண்ணணும். இது ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் லேண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், வீக் 2 ஒன்லி லாகின் டு த கேம் ஆன் ஏ டோட்டல் ஆஃப் 3 days. வீக் 2 எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ வீக் 2 ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் இன்கேமில் ஒரு 3 நாள் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும்.
30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எலிமினேட் ஒன் enemy வித் ஸ்கேரல் இன் கிளாசிக் மோட். நீங்கள் ஸ்கேரல் அப்படிங்கிற ஒரு அசால்ட் ரைஃபிள் கன் இருக்குல்ல, அந்த அசால்ட் ரைஃபிள் கன்னால் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு எனிமியாக கில் பண்ணாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ஃபினிஷ் இன் தி டாப் 10 இன் லிவிக் ஒன் டைம் இன் கிளாசிக் மோட். நீங்கள் லிவிக் அப்படிங்கிற ஒரு மேப் இருக்குல்ல, அந்த மேப்பில் ஒரே ஒரு தடவை டாப் 10க்குள்ளே வந்தாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் ஒன் மேட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் எனி மோட். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த மோடாக வேணால் இருக்கலாம், அது ஆர்காடு மோடோ, அரினா மோடோ, இல்லை கிளாசிக் மோடோ, நீங்கள் எதில் வேணால் விளையாடுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் நீங்கள் விளையாடினாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.